அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி உள்ள நிலையில தமிழக அரசியல்ல 4 முனை போட்டிகள் நிலவி வருது. ஒரு பக்கம் கூட்டணி யாரு பக்கம்னு பிரஷர் இருக்க, இன்னொரு பக்கம் பாஜகவோட பிரஷர் இருக்க அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க அதிமுக. தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை அதிமுக விநியோகிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த இடத்துல பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை விநியோகிக்க தொடங்கியும் வச்சிருக்காரு. இதுலதான் இப்ப அதிமுக கூட்டணியில பாஜக 55 தொகுதிகளை போட்டியிட போவதா விருப்பங்களை தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த எடப்பாடி தரப்பினர் 30+ தொகுதிகளை வழங்கினா போதும் அப்படின்ற மாதிரி ஆலோசனைகள் சொல்லப்பட்டதாகவும் கூறப்படுது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக 20 இடங்கள்ல போட்டியிட்டு 4 இடங்கள் மட்டுமே வென்றது அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயமா இருந்தாலும் இந்த தேர்தலில் 30+ தொகுதிகள் மட்டும் இல்லாம வெற்றி பெற அதிகம் வாய்ப்புள்ள தொகுதிகள் உறுதியா வேணும்னு பாஜக தரப்புல இருந்து சொல்லப்பட்டதாகவும் கூறப்படுது. இந்த நிலையில தான் டெல்லி சென்ற நயினார் நாகேந்திரன் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சு பேசினாரு. தமிழ்நாடு அரசியல் சூழல் மட்டும் இல்லாம அதிமுக தொகுதி பங்கீடு குறித்தும் ஆலோசிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதிக சீட்டு கேட்டு அழுத்தம் கொடுக்கும் பாஜக அதிக வேட்பு மனுக்கள்ல முதல் நாளையே பெற்ற அதிமுகன்னு தேர்தல் கிழமையே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல எந்த கூட்டணி வெற்றி கூட்டணி அமைய போகுதுன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.